ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஃபின்ஜின்மேன். மக்களுக்கு மறதி என்றது வரமா சபமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்பவே கமெண்ட்ஸ்ல சொல்லாதீங்க, இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து, அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம பாக்குறது எல்லாமே ஞாபகம் இருந்தா எப்படி இருக்கும்? இங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிப்பை யூஸ் பண்றாங்க. அதுல என்ன டிபி கணக்குல ஸ்டோரேஜ் இருக்குமான்னு கேட்டா அதான் இல்ல. அந்த சிப் நம்ம மூளையில சேவ் ஆகியிருக்க மெமரிஸை ரெட்ரைவ் பண்ணும். நம்ம பாக்குறது எல்லாமே நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல நம்ம மூளையில சேவ் ஆகும். ஆனா அது எல்லாத்தையுமே நம்மளால நினைவுபடுத்த முடியாது, ரெட்ரைவ் பண்ண முடியாது. பட் அந்த சிப் அந்த வேலையை பண்ணும். சோ அப்படி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்றதுதான் பிளாக் மிரர் சீசன் 1 எபிசோட் 3 தி என்டையர் ஹிஸ்டரி ஆஃப் யூ எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல லியாம்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம ஹீரோ. ஒர்க் சம்பந்தமா ஒரு மீட்டிங்கை அட்டென்ட் பண்றான். மீட்டிங்கை முடிச்சுட்டு ஏர்போர்ட்க்கு போக டாக்ஸில வந்து ஏறான். டாக்ஸில அந்த சிப்புக்கான ஒரு ஆடை ஓட்டுறானுங்க. அரிசி சைஸ்ல அந்த சிப் இருக்கு. அதை காதுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க. பிரெயின் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி இந்த சிப்பை கண்டுபிடிச்சிருக்கு. பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சிப்பை கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகணும், கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். இந்த சிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சின்னதா ரிமோட் மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ம மெமரிஸை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் காஸ்டும் பண்ணிக்கலாம். இப்ப லியாம் அவன் அட்டென்ட் பண்ண மீட்டிங்கை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறான். அப்புறம் ஏர்போர்ட்க்கு லியாம் வரான். ஏர்போர்ட்ல ஆபீசர் உங்களுடைய லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ரீவைண்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்காரா அப்படின்னு செக் பண்றாங்க. இவனும் காட்டுறான். செக் பண்ணிட்டு ஒண்ணு இல்லன்னு சொல்லி அனுப்புறாங்க. லியாமோட வைஃப் ஃபிஃபி அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கா. டின்னர் பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. லியாமும் அங்கதான் வரான். அவங்க பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. சோ அதனால அவங்கள ஆல்ரெடி பார்த்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்துட்டு உள்ள போறான். லியாம் உள்ள வரும்போது ஃபிஃபி ஒருத்தன் கூட க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு. பட் லியாம் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. அப்ப ஃபிஃபி இவனை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறா. என்னடா அவன் திடீர்னு இங்க வந்திருக்கானேன்ற மாதிரி பாக்குறா. உடனே கிட்ட வந்து வேற என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கறா. அது நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்றான். அவன் பேரு ஜோனஸ் நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்புறம் ஃபிஃபி கிட்ட அவன் யாரு, அவனை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு சொல்லி கேட்கிறான். ஹே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா, உனக்கு தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. ஓ யா, நீ சொல்லியிருப்ப அப்படின்ட்டு இவனும் விட்டுறான். ஆனா லியாம் அவன் வரும்போது அவங்க பேசிக்கிட்டதை ரீவைண்ட் பண்ணி ஜூம் பண்ணி பாக்குறான். ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபிஃபி இவனை பார்த்தோன்னே லைட்டா ஷாக் ஆகுறா. அப்புறம் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் 18+ தான், அதை பத்தி நம்ம பேச தேவையில்ல. அப்ப இந்த ஜோனஸ் நான் இது வரைக்கும் பொண்ணுங்க கூட இருந்ததை அடிக்கடி ரீவைண்ட் பண்ணி பாப்பேன்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஃபிஃபியும் ஜாலியா கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா லியாம்க்கு அது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கான். அப்ப அதுல ஒருத்தி அவ காதுக்கு பின்னாடி இந்த சிப்பை எடுத்துட்டாலும் அவளுக்கு பிடிக்கலையா, அதை பத்தி சொல்றா. பட் அதை கேட்டோன்னே இன்னொருத்தி அதுக்கு அட்வைஸ் பண்றா. இவ இந்த சிப்பை கண்டுபிடிச்சாங்களா இந்த பிரெயின் டெக்னாலஜி, அந்த கம்பெனில ஒர்க் பண்றா. சில பேருக்கு ஃபால்ஸ் மெமரிஸ் தெரபிஸ்ட்னால இந்த சிப்பை பிடிக்கலன்னு சொல்றாங்க, வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. பட் இதனால ரொம்ப யூஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. அப்புறம் ஒருத்தன் அவன் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணா, அவங்களோட மீட்டிங் எப்படி இருந்ததுன்னு ரிவைண்ட் பண்ணி காட்டுறான். அப்புறம் டின்னர் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பேபி சிட்டர் ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் குழந்தையோட சிப்பை யூஸ் பண்ணி அவங்க குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிட்டாங்களா அப்படின்ட்டு பாக்குறாங்க. பிறந்தோடனே அந்த சிப்பை குழந்தைகளுக்கு வச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட ரிமோட் இருக்கும். சோ அதை வச்சு குழந்தை பாக்குறதை இவங்க பார்க்கலாம். அப்ப லியாம் திரும்ப அந்த ஜோனஸை பத்தி கேட்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருந்தீங்க, அப்படி என்னதான் உங்களுக்குள்ள இருக்குன்னு கேட்கலாம். நானும் அவனும் சில வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணோம், பட் ஒரு வாரம் தான் இருக்கும். இப்ப எதுக்கு அதை பத்தி நீ கேட்கற, அதெல்லாம் மறந்துட்டுன்னு சொல்றா. ஆனா லியானால அப்படி விட முடியல. ஜோனஸ் பேசும்போது ஃபிஃபியோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு ரீவைண்ட் பண்ணி பாக்குறான். அப்ப ஜோனஸ் நான் இது வரைக்கும் பொண்ணுங்க கூட இருந்ததை ரீவைண்ட் பண்ணி பாப்பேன்னு சொல்லும்போது ஃபிஃபி கோவப்படாம ஜாலியா கேட்டுட்டு இருக்கா. அதனால இவனுக்கு ஃபிஃபி மேல கோபம் வருது. தான் ஒய்ஃபோட இருந்ததை அவன் திரும்ப திரும்ப பாக்குறானேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். திரும்ப திரும்ப அவன் பேசினதையே ரீவைண்ட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே கடுப்பான ஃபிஃபி ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ட்டு கடுப்பாகிறான். ஓ அப்படியா, அப்படின்னா இதை பாருன்னு சொல்லிட்டு இவன் உள்ள வரும்போது ஃபிஃபியோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு காட்டுறான். ஜோனஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருந்திருக்கா. ஆனா லியாம பார்த்தோன்னே உடனே அவனோட ஃபேஸ் கட் மாறுது, அவளுடைய மூட் சேஞ்ச் ஆகுது. அதை காட்டி டிஃபரன்ஸை பாருன்னு சொல்லி கத்துறான். சின்ன விஷயத்துல ஊதி ஊதி பெருசாகாதானு திட்டுறா. அப்படின்னா இதை பாருன்னு ஒருத்தர் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் ரீவைண்ட் பண்ணி காட்டினால அதை காட்டுறான். அதுல ஓரமா ஜோனஸும் ஃபிஃபியும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதை காட்டி என்னடி ஒரு வாரம் தான் பழக்கம்னு சொன்னேன், அப்புறம் இது என்னன்னு கேட்கறான். அப்பதான் ஃபிஃபி உண்மையை சொல்றா. நாங்க 6 மாசம் டேட் பண்ணோம்னு, ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவனை மறந்துட்டேன், அவனை நினைச்சு பாக்குறதே இல்லைன்னு சொல்றா. யா நீ மறந்துட்ட, ஆனா அவன் கூட இருந்துதான் அவன் திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாக்குறான், பிளே பண்ணி பாக்குறான். அது எப்படி என்னால விட முடியும், சும்மா எடுத்துக்க முடியும்னு சொல்லி கத்துறான். ஆனா ஃபிஃபி இவன் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான், கேட்க மாட்டான்னு கோவத்துல அங்க இருந்து போறா. ஆனா லியாம் பைத்தியம் மாதிரி திரும்ப திரும்ப அதையே பிளே பண்ணி பாக்குறான். அவன் பேசும்போது ஃபிஃபி ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமே ரொம்ப கோவம் ஆகுறான். உடனே ஜோனஸை பார்க்கலாம்ட்டு காரை ஸ்டார்ட் பண்றான். ஆனா அந்த சிப் வார்னிங் கொடுக்குது. சார் நீங்க குடிச்சிருக்கீங்க, இந்த நிலைமையில நீங்க வண்டியை ஓட்டக்கூடாது, தயவு செஞ்சு காரை விட்டு இறங்குங்கன்னு சொல்லுது. ஆனா இவன் அதெல்லாம் கேட்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜோனஸோட வீட்டுக்கு
போறான். அப்படியே கட் பண்ணா லியாம் ஒரு மரத்துல காரை முட்டிக்கிட்டு மயக்கத்துல இருக்கான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்து என்னாச்சுன்னு ரீவைண்ட் பண்ணி பாக்குறான். இவன் ஜோனஸோடைய வீட்டுக்கு போயிட்டு ஜோனஸை அடிச்சு ஃபிஃபி சம்பந்தப்பட்ட எல்லா மெமரிஸுமே அழிச்சிருன்னு சொல்லி கேட்டிருக்கான். இவனுக்கு பயந்து ஜோனஸும் இவன் கண் முன்னாடியே டெலிட் பண்ணிருக்கான் எல்லாத்தையும். அதை பார்த்துட்டு திரும்ப அவன் உண்மையிலேயே கரெக்டா டெலிட் பண்ணிருக்கானு செக் பண்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாக்குறான். அப்ப என்ன பார்த்தாலும் தெரியல. உடனே உடஞ்சு போய் அழுறான். அழுதுட்டு உடனே வேகமா வீட்டுக்கு போய் ஃபிஃபி கிட்ட குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு கேட்கிறான். ஜோனஸ்க்கு தான் அந்த குழந்தை பிறந்ததுன்னு சந்தேகப்படுறான். ஆனா ஃபிஃபி ஜோடி நம்ம குழந்தை தான், ஏன் இந்த மாதிரி சந்தேகப்படுறான்னு சொல்லி கேட்கிறா. அப்படியா அப்படின்னா இதை பாருன்னு ஜோனஸ் ஃபிஃபியோட மெமரிஸை டெலிட் பண்ணும்போது இவன் பார்த்ததை ரீவைண்ட் பண்ணி காட்டுறான். அதுல ஜோனஸும் ஃபிஃபியும் கடைசியா 18 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்திருக்காங்க. அதுவும் இதே வீட்டுல ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இருந்திருக்காங்க ஒன்னா. ஸோ லியாம் இதை பார்த்து தான் அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கான். இதை தெரியாம நடந்துருச்சுன்னு சாரி கேட்கிறா. ஆனா லியாம் குழந்தை யாருக்கு பிறந்துச்சுன்னு திரும்ப அதையே தான் கேட்கலாம். உடனே ஜோனஸ் கூட இருந்ததை எனக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டு, நீங்க என்ன பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கிறான். ஆனா ஃபிஃபி நான் அதை டெலிட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு சொல்றா. டெலிட் பண்ணிட்டியா, சரி அப்படின்னா அந்த இடம் பிளாங்கா இருக்கும்ல அதை காட்டு எனக்குன்னு சொல்லி கேட்கிறான். ஆனா ஃபிஃபி அதை இன்னும் டெலிட் பண்ணல. உடனே திரும்பி தெரியாம டெலிட் பண்ணிடலாம்னு பாக்குறா. ஆனா உடனே லியாம் பாத்துறான், அவளை தடுத்துடுறான். இப்பவே எனக்கு காட்டுன்னு ஷோ பண்ணுன்னு கத்துறான். வேற வழி இல்லாம ஃபிஃபி பிளே பண்றா. ஆனா அவளால பார்க்க முடியல, குற்றம் ஒண்ணுச்சுல தலை குனிறா. அதை பார்த்தோன்னே லியாம் ரொம்ப கோவப்படுறான். அப்படியே கட் பண்ணா மறாவது நாள் காலையில எழுந்து பாக்குறான். ஃபிஃபி குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. ஜோனஸ் கூட இருந்த லியாம் பார்த்ததுனால அவளுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அதனால குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிட்டா. இப்போ இவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆனா லியாமுக்கு ஃபிஃபி என் குழந்தை நினைப்பாவே இருக்கு. வீட்டுல எந்த இடத்துல போனாலும் எங்க போய் நின்னாலும் அவங்க நினைப்பாவே தான் இருக்கு. அவங்க கூட இருந்த மெமரிஸை பிளே பண்ணி பாக்குறான், ரிவைண்ட் பண்ணி பாக்குறான். ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப இவனுக்கு நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. இது எல்லாமே இந்த சிப்பால தான் வருதுன்னு உடனே கோபத்துல காதுக்கு பின்னாடி இருந்த அந்த சிப்பை ரிமூவ் பண்றான், எடுக்கிறான். இனிமேல் இந்த சிப்பே வேணாம்னு முடிவும் பண்றான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. குழந்தை யாருக்கு பிறந்தது, உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா ஃபிஃபி லியாம உண்மையிலேயே லவ் பண்ணிருப்பா, லியாமா அவளை உண்மையிலேயே லவ் பண்ணிருப்பான். ஆனா நடுவில் அந்த ஜோனஸ் பையன் வந்ததுனால இவங்களுக்கு நடுவில் ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு. லியாமுக்கு ஃபிஃபி மேல சந்தேகம் உருவாச்சு. ஆனா அந்த சிப் இருந்ததுனால திரும்ப அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுல ஃபிஃபி மேல இன்னுமே உனக்கு சந்தேகம் அதிகமாச்சு. ஆனா ஃபிஃபி லியாமுக்கு துரோகம் பண்ணிட்டாலான்னு 100% சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிப் ஒன்றும் சிசிடிவி கேமரா மாதிரி வேலை செய்யாது. நம்ம கண்ணு வழியா நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் நம்ம மூளை சேவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபால்ஸ் மெமரின்னு ஒரு லேடி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபால்ஸ் மெமரினா ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்ததை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கழிச்சு இதை இப்படி தான் பார்த்துருப்போம் அப்படின்ட்டு நாமளே கன்வின்ஸ் பண்ணி ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுறது தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே உங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மேரேஜ்க்கே வராத ஒருத்தர் நான் வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. உங்கள் கூட வந்தவங்களும் ஏன் இவர் வந்தாரு நான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் ஏன் வந்திருக்க சான்ஸ் இருக்கு, நாம தான் மறந்துட்டோம்னு பார்த்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவீங்க, அதாவது ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த மெமரி தான் உங்களுக்கு ரிஜிஸ்டரும் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் குழப்பத்தில் பார்க்காத ஒருத்தரை பார்த்த மாதிரியே மெமரியை கிரியேட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே லியாமும் ஃபிஃபியை ரொம்ப ஓவராக சந்தேகப்பட்டதில் எல்லாமே ஃபிஃபிக்கு ஆப்போசிட்டாக அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் யோசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த மெமரிஸும் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் அதோட ரிசல்ட் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் பண்ணது தப்புன்னு அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவங்களுக்குள்ள இருந்த லவ்வையும் புரிஞ்சுக்கிறான். இந்த சிப்பால தான் இது எல்லாமே நடந்ததுன்னு கடைசியில் அந்த சிப்பே வேணாம்னு முடிவும் பண்ணுறான். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன், மக்களுக்கு வரதின்றது வரமா சாபமானு கேட்டிருப்பேன். அதுக்கான பதில எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.